ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டில் வந்து சிட்டுக்குருவி வந்து கூடு கட்டி இருந்துச்சு. கூடு கட்டி குஞ்சு பொரிச்சிருந்துச்சு. எத்தனை குஞ்சு பொரிச்சிருந்துச்சுன்னா 3 பொரிச்சிருந்துச்சு. அந்த இருக்குல்ல, அதில் தான் எல்லா குஞ்சும் பொரிச்சிருந்துச்சு. அந்த 3 குஞ்சு பொரிச்சதுலேயே ஒரு பேட் நியூஸ் ஒன்று நடந்து போச்சு. என்ன பேட் நியூஸ் நடந்துச்சுன்னா, காக்கா வந்து காக்கா சொண்டை உள்ளே விட்டு இழுத்துருச்சு. அதில் அந்த 3 குஞ்சுமே கீழே விழுந்துருச்சு. அதில் ஒன்றுக்கு வந்து நல்லா கால் உடஞ்சிருச்சு. ஒன்றை வந்து அதை அப்படியே தூக்கிட்டு போயிடுச்சு. நல்ல வேளை நம்ம புறாவுக்கு வந்து இற வைக்க வந்தோம். அந்த டைம் பார்த்து அந்த 2 குஞ்சையும் எப்படியோ காப்பாற்றியாச்சு. இப்போ இருங்க, அவங்கள பிடிச்சி காமிச்சிடுறேன். அந்த இடத்துல உடுந்துருந்துச்சு, சொல்ல மறந்துட்டேன். அட்டைப்பட்டியோடு அவங்கள தூக்கி வந்து காமிச்சிட்டேன். இதா இருக்கு, எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. இங்கே பாருங்க, இது வந்து என்கிட்ட வந்து இற கேட்குது. ஏன்னா நான் வந்து இதுக்கு 3 நாள் இறத்திட்டினேன். இதுக்கு தான் நல்லா கால் உடஞ்சி. இதை வச்சுட்டு நம்ம வந்து இதுக்குள்ளே இற எடுத்து வந்துடுவோம். அது பசிக்குது போல். அந்த இருங்க, நான் வந்து இற எடுத்துட்டு வரேன். காய்ஸ் இருங்க, நம்ம சேனலுக்கு வந்து குட்டி அப்டேட்டு என்னென்னா, நம்ம சேனலுக்கு வந்து ஒரு மைக் வாங்கியிருக்கோம். பார்த்துங்க, மைக்லாம் வாங்கியிருக்கோம். நம்மளுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆமாம், இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த இருக்கு நம்ம சிட்டுக்குருவிக்கு இற. இதில் என்ன இருக்குன்னா, பொரிகள்லையும் சத்துமாவும் நம்ம வந்து சேர்த்து கலக்கி வச்சுருக்கோம். நம்ம இற வச்சுருவோம். வாங்க, தண்ணி ஊற்றி கலக்கிடுவோம். நீங்கள் வந்து எதுக்கு ஹேண்ட் பண்ணாலும் சரி, ரொம்ப கட்டியாவோ ரொம்ப தனியாவோ கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா அதுக்கு போய் தொண்டையில் மாட்டிடும். ரொம்ப தனியாக கொடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து நல்லா பிடிக்கும். அது சீக்கிரமே செமிச்சிடும். இல்லாட்டி கீச்சுன்னு கத்திக்கிட்டே இருக்கும். நம்ம கரெக்டான அளவு தான் வைக்கணும். அந்த அளவு தான் இருக்கணும். அதை பார்த்துருங்க, இந்த அளவு தான் இருக்கணும். இப்போ நம்ம வந்து சீஞ்சியில் எடுத்துருவோம். இற ரெடி ஆயிடுச்சு. அவன் அப்பா வந்து மேலே நின்று கீச்சுன்னு கத்திக்கிட்டே இருக்குவாங்க. அவன் அம்மா எங்கன்னே காணோம். இப்போ நம்ம வந்து தீத்திக்குவோம். நான் வீடியோ ஆன் பண்ணாமல் பேசிட்டேன். நீ பாருங்க, பாதி சிரிஞ்சை குடிச்சிருச்சு, பாதி சிரிஞ்சை தின்றுச்சு. எவ்வளோ அழகா திங்குன்னு பாருங்க. நம்மளே அம்மாவை நினச்சிக்கிடுச்சு. இதை வந்து வளர்ந்ததும் நம்ம வந்து வெளியே சுற்ற விட்டுருவோம். ஜாலியாக பறக்க விட்டதும் அவங்களுக்கு வந்து வீடியோ அப்டேட் பண்ணுறேன். எப்படி சாப்பிடுதுங்க பாருங்க. காய்ஸ் அங்கே பார்த்தீங்களா, அதுதான் அந்த கால் உடஞ்சிருச்சுன்னு சொன்னோம்னா வீடியோ ஸ்டார்டிங்லேயே. அதான் அது. ஏன் நம்ம காப்பாற்றணும் இதை. இதெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு 5 டைம்ஸ் தீத்திக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லா வளரும். நம்ம எடுக்கும் போது முடியெலாம் இல்லவே இல்லை. இப்போ நிறையாவே வளர்ந்துருச்சு பாருங்க, நல்லா வளர்ந்துருச்சு. அங்கங்கே என்னடா மஞ்சள் கலரில் என்னமோ ஒட்டியிருக்கேன்னு பார்க்காதீங்க. அது வந்து நம்ம இற தீத்துன அப்படி லைட்டாக சிந்திருக்கு. அதையும் நம்ம க்ளீன் பண்ணணும்.
பார்ப்போம். பாருங்க கையை வச்சதும் வந்து வாய்க்குள்ள வைக்குது. அவளுக்கு போதும் போல் திங்க மாட்டேங்கிறாக. பாதி சிரிஞ்சே காலி பண்ணிருச்சு பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக திங்க முதல்ல பாதி பாதியாக தான். இப்போ என்னன்னு தெரில. இன்றைக்கி 2 பேரும் சேர்ந்து நல்லா பாதி சிரிஞ்சு காலி பண்ணிட்டாங்க. சரி வாங்க தூக்கி கூட்டுக்குள்ளே விட்டுரும். அதுக்கு ரொம்ப பசிக்கலை. இதை வந்து கொடுக்கு இப்போ தூக்கி விட்டுரும். வெளியே வெளியே ஓடியாது பாருங்க. நான் பிடிச்சி விட்டாச்சு. அங்கிட்ட அங்கிட்டு ஓடுது எல்லாம். விட்டாச்சு. 2 ஒன்றுக்கு இப்போ மட்டும் கொத்திக்கி நிற்கிது பாருங்க. வெளியே விட்டதும் கொத்தலை, உள்ளே வந்ததும் கொத்திக்கி நிற்கிறாங்க 2 பேரும். இதை குடிக்கிறாங்களான்னு பார்ப்போம். இப்போ மட்டும் வாயை கட்டுறான் பாருங்க. அவங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன். திங்க மாட்டிக்கிறாங்க. இதை எப்படியாவது காப்பாற்றி நம்ம ஃப்ரீ ஃப்ளைக்கு பறக்க விட்டுருவோம். இவங்களுக்குலாம் என்ன பேர் வைக்கலாம்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இது வளர்ந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். வாங்க அவங்களுக்கு வந்து இன்னொன்று வச்சுருக்கேன், அதையும் காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள், நம்ம ஃப்ரிட்ஜிட்டாங்க. நம்ம கப்பு சேர்ந்ததுலேருந்து நம்ம அப்படியே விட்டுட்டோம், செடியோடு விட்டுட்டோம். நல்லாவே க்ரோத் ஆகிடுச்சு, செடிலாம் நல்லா வளர்ந்துருச்சு, பார்க்கவே செமையாக இருக்குது. நான் கீழேருந்து 2 ஃப்ரைஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சன்ரைஸ் குட்டியும் பிளாக் மல்லி குட்டியும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம், டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் சும்மா. இந்த டேங்கு ஃபுல்லாக ஆல்கையாக இருக்குது பாருங்க. இந்த ஆல்கையை திண்டே நம்ம விட்ட ஃப்ரைஸ்லாம் வளர்ந்துடும். நல்லா பார்ப்போம், நல்லா வளருதான்னு பார்ப்போம். நல்லா வளர்ந்ததும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சின்ன ஒரு டெஸ்ட்டு பண்ணி பார்ப்போம். அதுக்கு தான் 2 மீனே கொண்டுட்டு வந்திருக்கேன். அது விட்டாச்சு, அது அங்கிட்டு ஓடிடுச்சு. அதனால் நமக்கு தெரில. நான் வந்து உங்களுக்கு லைட்டாக காய்ச்சி காமிக்கிறேன். நம்ம மைக்கு வேறு தண்ணிக்குள்ள விழுந்துமா எனக்கு பயமாக இருக்குது. காணோம், நல்லா உள்ளே ஓடிடுச்சு, போய் ஒளிஞ்சுக்கிடுச்சு. இது க்ரோத் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வேறு எதுவுமே தெரில. இப்போ நான் க்ரோத் தள்ளி விட்டுட்டேன். இனிமேல் காண பாருங்க, எங்கேயோ போய் ஒளிஞ்சிக்கிடுச்சு நல்லா. அங்கே பாருங்க, புழுலாம் இருக்குது பாருங்க. என்னன்னு தெரில, அவங்கள வேறு காணோம், எங்கேயோ ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. அவங்க 2 பேருமே எங்கன்னே தெரில, எங்கேயோ போய் ஒளிஞ்சிட்டாங்க, காணோம். நம்ம சிட்டுக்குருவியை போய் இப்போ பார்த்துருவோம். பாருங்க, ஒருத்தன் தான் நிற்கிறான், ஒருத்தன் காணோம், எங்கே போனான்னு தெரில. அங்கே பாருங்க, ஒருத்தன் தான் நிற்கிறான். இந்த அவன் கீழே போய் கிடக்காம இருங்க. நீங்கள் வளர்ந்ததும் அவங்களுக்கு வந்து வீடியோ அப்டேட் பண்ணுறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.